அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம பேரை சொன்ன மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆன்மீக பூமி மட்டும் இல்லாமல் சித்தர்களுடைய பூமியாகவும் இந்த திருவண்ணாமலை இருந்து வருதுங்க. இந்த மலை எப்போ தோன்றியது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த பிரபஞ்சம் தோன்றியதுல இருந்தே இந்த திருவண்ணாமலை இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி தரதாகவும் ஆன்மீகவாதிகளால் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சித்தர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சித்தர்கள் இங்கு வந்து தங்கி இருக்காங்க, ஏன் இவ்வளவு சித்தர்களுடைய ஆற்றல் இங்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது இந்த மலையினுடைய மகாத்மியம் மலையளவு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். திருவண்ணாமலை என்னும் புண்ணிய சேஸ்திரம் நம்மை போன்ற பக்தர்களுக்கான ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரை சொல்லி உச்சரிக்கும் போதே, இந்த அண்ணாமலையாரை நினைக்கும் போதே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம கண்ணுக்கு தெரிந்தும் கண்ணுக்கு தெரியாமலோ நிறைய சித்தர்கள் இந்த மலையை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய சித்தர்கள் பற்றி சொன்னாலும் கூட பெண் சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெகு சிலரை தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் ரொம்பவே பிரபலமான பெண் சித்தர் அப்படின்னு அறியப்படக்கூடிய தொப்பி அம்மா பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம், அதை நிறைய சொல்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனாலும் நிறைய பேர் அனுபவ ரீதியாக நேரடியாக பார்த்துருப்பாங்க, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு திருவண்ணாமலை பற்றி என்ன தகவல்கள் தெரியுமோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் எதை பார்த்து அந்த திருவண்ணாமலையை பார்த்து வியக்கிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதே போல் கிரிவல பாதைக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் நிறைய பயனுள்ளதாக அமையும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அல்லது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க. அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை, இவை எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை, காதல் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, முக்கியமாக கடன் பிரச்சனை, ஜன விஷயம், மாயமந்திரம், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது. அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே சிவலிங்கமே அந்த மலை தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இருக்கும்போது சிவலிங்கம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தெய்வீக அலைகளை இந்த மலை முழுவதும் இங்கு பரப்பி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் மாதந்தோறும் பௌர்ணமி நாள், அமாவாசை நாள், பிரதோஷ நாள் அப்படின்னு எல்லா நாட்கள்லையும் சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் இங்கு சூட்சம ரீதியாக வருவாங்க. இந்த திருவண்ணாமலையை கிரிவலம் ஈசனை வணங்குறதுக்காக இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ரொம்பவே முக்கியமாக தொப்பி அம்மா பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் தொப்பி அம்மா செய்யக்கூடிய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் யார் இந்த தொப்பி அம்மா, ஏன் இவங்க இவ்வளவு பிரபலமாக பேசப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது ஐந்துமே இயற்கை சக்திகளுடைய அத்தியாவசியமானதாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 வகையான இயற்கை சக்திகளும் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பஞ்சபூத சக்திகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதாவது இந்த சக்திகளில் ஒன்று இல்லை அப்படின்னா கூட நம்மளால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்வது உண்மைதான். அந்த வகையில் 5 சக்திகளும் இந்த உலக ஆக்கக்கூடிய வல்லமையும் காக்கக்கூடிய வல்லமையும் அழிக்கக்கூடிய வல்லமையும் இந்த 5 சக்திகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டுதான் 5 சக்திகள் அப்படின்னு அழைக்கிறோம். இதில் அக்னித்தலமாக விளங்கக்கூடியது தான் இந்த திருவண்ணாமலை. சித்தர்கள் மலை, சித்தர்களுடைய சரணாலயம் இந்த திருவண்ணாமலையை நம்ம இப்படி சொல்லி புகழ்ந்துக்கிட்டே போகலாம். இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சித்தர் தான் இந்த தொப்பியம்மா.
தொப்பியம்மா அப்படின்னு பார்க்கும்போது வருடத்தில் 365 நாளும் திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வந்து கொண்டே இருப்பாங்களாம். அதாவது நம்ம சொல்லும்போது சித்தர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீண்ட ஒரு ஜடாமுடியோட நல்ல திருநீர் பூசிக்கிட்டு ரொம்ப வேற மாதிரி இருப்பாங்க, ஒரு சாமியார் மாதிரி இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. தொப்பியம்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி சாதாரணமான ஒரு அழுக்கான உடையை போட்டுக்கிட்டு அவங்களுடைய அடையாளம் அப்படின்னு பார்க்க போனால் தலையில் ஒரு தொப்பி போட்டுட்டு தான் இருப்பாங்க. இவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க, ஆனால் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. பேசாமல் இப்படி இருக்கக்கூடிய இந்த தொப்பியம்மா எதை கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாங்க. அவங்களா விருப்பப்பட்டு யாராவது ஏதாவது கொடுக்கும்போது அவங்க வாங்கிப்பாங்க. அப்படி அவங்க வாங்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்படி தொப்பியம்மா யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க விரைவிலேயே வாழ்க்கையில் மிக பெரும் உயரத்தை அடைகிறாங்க அப்படின்னும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பொருளை அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே போல் யாராவது ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வாங்குவாங்க, எல்லார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. இதுவும் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அப்படி யாராவது கொடுத்து அதை அவர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த நபர் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஆசீர்வாதம் அவங்க தானாக தரமாட்டாங்க. ஆசீர்வாதம் தந்துட்டா நிச்சயமாக ஆசி பெற்ற நபர் வளமோடு வாழ்வாங்க என்பது நம்பிக்கை. இது மட்டும் இல்லாமல் இந்த தொப்பியம்மா சாப்பிட்டு மிச்சம் வைத்தது கூட மக்கள் பிரசாதமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இது தாங்க நடந்துட்டுருக்கு. அதாவது அந்த யாரோ ஒரு பெண்மணி யாரோ ஒருத்தவங்க ரோட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்க மிச்சம் வச்சு கொடுக்குறத எதுக்காக மற்றவங்க வாங்கணும்? ஆனால் இதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. அதாவது அந்த அம்மா கொடுக்குற மிச்சத்தை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்மணி உயிருடன் வாழக்கூடிய பெண் சித்தர் அப்படின்னு தான் மக்களால் அழைக்கப்படுறாங்க. பொதுவாகவே இந்த திருவண்ணாமலையில் ஏராளமான சித்தர்கள் இருப்பாங்க. சித்தர்களுடைய பூமி அப்படின்னால நாம் கூட பார்த்தோம். நம்ம இன்ட்ரோவில் கூட அதான் பார்த்தோம், சித்தர்கள் இங்கே நிறைய பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த தொப்பியம்மாவுக்கு மட்டும் தனி சிறப்பு எப்படி இப்படி வருது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உடையோ அவர்களுடைய மற்ற எதுவோ கிடையாது. சாதாரணமாக இருக்கக்கூடிய இவங்க தலைமையில கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் செஞ்சாலோ அல்லது அவங்க யாரையாவது அடித்தாங்கன்னா கூட அது ஒரு புனிதமானதாக கருதப்படுது. பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக மக்கள்கிட்ட ஒரு நேரடியாக எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சூட்சமமும் மிகப்பெரிய அர்த்தமும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த வகையில் இந்த தொப்பியம்மா செய்யக்கூடிய செயல்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க யாரையாவது அடிக்கிறாங்க அப்படின்னா கூட ஏதாவது அவங்க கொடுக்குற பொருளை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட அது அவங்க மிகப்பெரிய நல்லதாக தான் பார்க்குறாங்க. எங்கெங்கேயோ வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவங்க கூட இந்த தொப்பியம்மா பின்னாடி கிரிவலம் வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இவர்களுடைய ஒரு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரபலமானதாக பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்குது இந்த தொப்பியம்மா பற்றி. உங்களுக்கு அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பற்றி தெரியும் அல்லது தொப்பியம்மாவை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு இவங்க கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்கிறது காட்டிலும் சாதாரணமாக அந்த சாலையிலேயே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பக்தர்களை பார்க்க முடியுது. எது எப்படியோ திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அது அடிமுடி காண்பதற்காக அங்கு சிவபெருமானே எழுந்த தலம், அக்னி தலம் அப்படின்னு சொல்கிறதால மிக பெரும் சக்திகள் அங்கு உலா வருகிறது. அங்கு சென்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் இருக்கிறது. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக இந்த திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. எங்கெங்கேயோ இருக்கிறவங்க கூட இங்கு சித்த புருஷர்களாக மாறுகிறாங்க. இன்றைக்கும் சித்த புருஷர்கள் இங்கு அரூபமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, காற்றில் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தான் சாதாரணமாக கிரிவலம் போகிறோம் அப்படின்னா கூட யாரையும் உதாசனப்படுத்தக்கூடாது, இவங்களுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த சித்த புருஷர்கள் இங்கே இருக்கிறதால தான் எல்லோருமே சித்தர்களாகவே நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க என்று கூட ஒரு நம்பிக்கை இருக்குது.
சாதாரணமாக ஒரு சிலர் கிரிவலம் போயிட்டே இருப்பாங்க, வருடம் முழுவதும் போவாங்க, 108 நாள் போவாங்க, வருடம் வரக்கூடிய எல்லா பௌர்ணமிகள்லையும் போவாங்க. அப்படியெல்லாம் ஏன் அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த சிவனை நோக்கி போகிறாங்க. சிவன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை காட்டி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்பப்படுது. அந்த வகையில் இந்த நாம் திருவண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.